ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்றது பிஜேபி சொல்லலை. 25 வருஷமாக தலைவர் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. திராவிட கட்சிகள் ரெண்டுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த நிலமையில இப்போ பாஜக உள்ள வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்குது. ஸோ இந்த நேரத்தில் விசிகா கேட்டால் அது கரெக்டாக இருக்கும், இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு. எதுக்கு பிஜேபி செய்கின்ற இந்த குயுக்தியான வேலைகளுக்கு நாங்கள் ஏன் பலியாகணும்? இல்லை, அது உங்களோட கோரிக்கை தானே, கோரிக்கை தான், கொள்கை தானே. கொள்கை தான். கொள்கை வந்து சாதி ஒழிப்பு கூட தான் எங்கள் கொள்கை. நாளைக்கே சாதி ஒழிஞ்சிடும் நாங்கள் சொல்ல முடியுமா? பாஜகவின் எதிர்ப்புக்காக எந்த சமரசத்துக்கும் நாங்கள் தயார், வாங்கிக்கொள்ள தயார்ன்றீங்க. அவங்க வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டியில் திமுக அரசாங்கம் இருக்குது. அவங்க ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக, மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தால் மட்டும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணியில் இருந்தது. எங்களுடைய வாக்குகளில் திமுகவின் வாக்குகளும் இருக்குது, அதை நாங்கள் மறுக்கவே இல்லையே. திமுக வெற்றி பெற்ற வாக்குகளும் விடுதலை சிறுத்தைகள் வாக்குகளும் இருக்குது. இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவங்க எப்படி நினைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. நினைப்பாங்க, நினைக்காம எப்படி இருக்கும்? முதல்வர் என்ன பேசினார், திமுகவின் தலைவர் என்ன பேசினார்? விடுதலை சிறுத்தைகளால் தலைவர் திருமாவால் நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? விஜய் வந்து அரசியலுக்கு வந்தப்போ திருமாவர்கள் வரவேற்றிருந்தார், அன்பு இலவல் அப்படின்னு கூட பாராட்டியிருந்தார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் முழங்கினப்போ அதையும் வரவேற்றிருந்தார். நேற்றைய பேரணியில் வந்து ஒரு பதட்டம் தெரிஞ்சதோ அப்படின்னு சொல்லி. ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் டாக்டர் கௌதமசன் அவர்கள். சார் வணக்கம். திருச்சியில் விசிக சார்பில் மதசார்மை காக்க வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய பேரணி நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழக அரசியலின் திசை வழியை விசிக தீர்மானிக்கும் அப்படின்னு திரும்ப பேசுகிறாரு. திமுகவோட இருக்கிறது கொள்கை வருவோன்னு பேசியிருக்காரு. இது வரணும் அப்படின்னா ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தால் கூட எங்களுக்கு வந்து பேரணிக்கு முதல்ல அனுமதி கொடுக்கல, கொடிக்கம்பம் பண்ண அனுமதி இல்லை, போராட்டம் பண்ண அனுமதி இல்லை அப்படின்ற குமுறலையும் வெளிப்படுத்துறாரு. எப்படி பார்க்குறது? அவர் சொன்னதுல எல்லாமே உண்மை தான். எதுவுமே வந்து உண்மைக்கு புறம்பான எந்த வார்த்தையும் அவர் பயன்படுத்தலை. தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போவுமே மேடைகளிலும் சரி மக்களிடத்திலும் சரி அவர் உண்மையை பேசி பழக்கப்பட்டவர். அந்த வகையில் அந்த ஸ்டேட்மெண்ட் முழுக்க முழுக்க உண்மை. நீங்கள் வரிசைப்படி பார்த்தா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கொள்கை கூட்டணியா அப்படின்னா கொள்கை உறவு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்கள் காலத்திலேருந்து அவரே சொன்னது தான், விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய கூட்டணி என்பது கொள்கை கூட்டணின்னு சொன்னார். அதை தலைவர் அவர்கள் வந்து என்டர்ஸ் பண்ணியிருக்காரு. இன்ன வரைக்கும் அதை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். திமுக இப்போதைய திமுக தலைவரும் முதல்வருமான திரு ஸ்டாலின் அவர்களும் அதை தான் சொல்கிறாரு. ஸோ அந்த விதத்தில் வந்து இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னும் கூடுதலாக வந்து வீரமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, திராவிடர் கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் இரட்டை கோயில் துப்பாக்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் திமுகவோட சேர்ந்து முக்கோயில் துப்பாக்கி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து எந்த விதமான ஊசலாட்டமும் இல்லை. திமுகவோடு இருக்கின்ற உறவில் வந்து எந்த ஊசலாட்டமும் இல்லை. ஒரு ஒரு சுமூகமாக தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது. நீங்கள் சொன்ன அடுத்த விஷயத்தில் வந்து எங்களுக்கு இப்போ மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்கல, அப்புறம் கொடிக்கம்பத்துக்கு அனுமதி கிடைக்கலன்னா இது எல்லா ஆட்சியிலையும் எங்களுக்கு நடக்கிற பிரச்சனை. அவர் கலைஞர் இருக்கும்போது எங்களுக்கு அப்படி நடந்திருக்குது. ஏன்னா நாங்கள் எடுக்கின்ற பிரச்சனைகள், தலைவர் எடுக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் அடிப்படையில் காவல்துறை ஒரு முட்டுக்கட்டையை போடுது. அப்போ ஈழப்பிரச்சனை உச்சத்தில் இருக்கும்பொழுது தலைவர் பிரபாகரன் படத்தை போட்டு எந்த கூட்டமும் நடத்தக்கூடாது என்று தடை இருந்த நேரத்தில் கூட அவருடைய படத்தை போட்டு பெரிய பேரணிகளும் மாநாடுகளும் பொதுக்கூட்டங்களும் தலைவர் நடத்தும் பொழுது போலீஸ் என்ன பண்ணுன்னா பிரபாகரன் படத்துக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்துருவாங்க, பேனரில் முகத்தை மட்டும் எடுத்துருவாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஓட்டுவாங்க. இப்படி பலவிதமான நெருக்கடிகளை நாங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறதாலே ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய காவல்துறை விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுசரணையாக இருந்தது கிடையாது பெரும்பாலான நேரங்களில். அதுவும் பெரும்பாலான நேரங்கள்னு சொல்கிறது நான் வந்து எல்லா சம்பவங்களையும் சொல்ல, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கின்ற நேரத்தில் ஒரு சில தடைப்படுவார்கள். அது வழக்கமான நிர்வாக தடைகளாக இருக்கும். அதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுப்போம். அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தடை நீக்கப்படணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் கோர்ட்டில் போய்ட்டு தடையை நீக்கி வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் காவல்துறைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கின்ற முரண்பாடு என்பது திமுகவோட இருக்க முரண்பாடு இல்லைன்றீங்களா? திமுகவுடைய முரண்பாடு எங்களுக்கு தலைமையோட எந்த முரண்பாடுமே இல்லையே. அதுக்கு சம்மந்தம் இல்லைன்றீங்க? அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரலான்னா காவல்துறை வந்து கட்டுப்பாடு வந்து முதல்வர்கிட்ட தானே இருக்குது, அதனால் அவர் வந்து சொல்லலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரி நெருக்கடி வருகின்ற நேரத்தில் தலைவர் திருமாவர்கள் நேரடியாக முதல்வரை சந்தித்து முறையிட்டு அதற்கான தீர்வுகளை வந்து பெற்றிருக்கிறத நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இப்படியும் இனியும் அது தொடர தான் போகுது. அதனால் இந்த மாதிரியான ஒரு உடனடியாக கீழ்மட்டத்தில் எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒரு அரசியல் முடிச்சு போடுவது என்பது சரியாக இல்லை. அதனால் அந்த முடிவு வந்து இப்போ அப்படி ஒரு அரசியல் முடிவோடு இருந்திருந்தால் இன்றைக்கி நாங்கள் பேரணி நடத்தியிருக்க முடியாது. ஸோ அவங்க நிர்வாக ரீதியாக போடப்பட்ட அந்த முடிவுக்கு உரிய விளக்கங்கள் எங்கள் கட்சி முன்னணி
தலைவர்கள் போய் கொடுத்ததன் அடிப்படையில் அதற்கு பிறகு அந்த தடை விலக்கப்பட்டு இன்றைக்கு சுமூகமாக பேரணி நடந்து முடிஞ்சிருக்குல்ல. இது ஒன்று. அப்புறம் இந்த கொடிக்கம்பத்தை பற்றி கேட்டிங்க நீங்கள். கொடிக்கம்பமும் ஏறக்குறைய இதே பிரச்சனை தான். சில அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான போக்கை தொடர்ந்து இன்றைக்கும் கடைபிடிச்சு வராங்க. அவங்கள பற்றி மேடைகள்லையும் தலைவர் பேசியிருக்காரு, முதல்வர்கிட்டையும் பேசியிருக்காரு, மக்கள் மன்றத்திலையும் தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டு தான் இருக்கார். உதாரணத்துக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் விடுதலை சிறுத்தைகள் எங்கே கொடி ஏற்றினாலும் அவரே முன்னாடி நின்று இந்த அம்மா போயிட்டு கொடி கம்பத்தெல்லாம் அகற்றுனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சில மாவட்டங்கள் அப்படி நடந்திருக்குது. இப்போ அது இல்லை, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக நீதிமன்றமே அந்த தடையை விதிச்சிருக்காங்க, எல்லா கொடிக்கம்பங்களும் எடுங்க அப்படின்னு சொல்லி. அதில் கூட விசிக கொடிக்கம்பமாக பார்த்து அகற்றுறாங்க, போலீஸும் ஹைவேஸும் பார்த்து அகற்றுறாங்கன்னு திரும்ப குற்றம் சார். ஆமாம், இப்போ அதுதான் அன்றைக்கி கடந்த முறை அவர் முதல்வரை பார்க்கும்போது அதை சொல்லியிருந்தார். இது அனைத்து கட்சிகளுக்கும் இந்த பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க, ஸோ அதுக்கு ஒரு ரிவ்யூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்ட கேட்கும்போது அவர் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான முயற்சி தொடங்கும்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அதில் பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்புன்ற ஒரே காரணத்துக்காக எல்லா விஷயத்துலையும் விசிக சமரசம் பண்ணிக்கிட்டு இருக்கோ திமுக அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. வேங்கவேல் ஆகட்டும், மேல்பாதி ஆகட்டும், பொது இடத்துல தலித்தோட சட்டத்தை கொண்டு போகணுன்ற பிரச்சனையாகட்டும், எல்லாத்துலேயும் சமரசம் ஆகிட்டே இருக்கோ. எல்லாத்துக்கும் மதவாதம் ஒன்று மட்டும்தான் காரணமா? இது சரிதான். வேங்கவேல் பிரச்சனைக்கு விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஏன் போராடணும்? அது மனித குலத்திற்கு விரோதமான பிரச்சனை தானே. ஒரு மனிதனுடைய குடிக்கின்ற தண்ணியில் மலத்தை கலந்தது என்பது செயலிலும் இழிவான ஒரு செயல், கேவலமான ஒரு கேடுகட்ட ஒரு செயல். இதுக்கு விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஏன் கோபம் வரணும்? இந்த சமூகத்தில் மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அந்த கோபம் வரணும். ஏன் அதிமுகவுக்கு அந்த கோபம் வரல? ஏன் பாஜகவுக்கு அந்த கோபம் வரல? ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த கோபம் வரல? இடதுசாரிகளுக்கும் விசிகவுக்கும் மட்டும் ஏன் கோபம் வந்தது? அப்போது திமுகவை கூட அந்த குற்றச்சாட்டை அப்போ வச்சாங்க. அப்போ எல்லா கட்சிகளுமே தலித் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகள் தான் குரல் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கின்ற இந்த மனநிலை இருக்குதுல்ல, இது அரசியல் ரீதியாக இந்த கட்சிகளுக்கு பெரிய தோல்வியாக நான் பார்க்குறேன். அவர்கள் முன் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய குடிக்கின்ற தண்ணியில் மலத்தை கலந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இறங்கி போராடி இருந்தால் நாங்கள் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்க மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் தனித்து விடப்பட்டிருக்காது. இப்போ கனியாமூர் அந்த கள்ளக்குறிச்சி மாணவி நான் தலித் பண்ணா, அங்கே எதுக்கு தலைவர் திருமாவர்கள் பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். நாங்கள் எல்லா ஊடகங்களையும் அதை பற்றி பேசுகிறோம். இப்போது ஒரு பெண்ணு ஒரு மாணவி பாதிக்கப்பட்டால் அந்த பெண் எந்த ஜாதின்னெல்லாம் நாங்கள் பார்க்கல, ஆனால் களத்தில் இறங்கி போராடணும். அதில் கூட எல்லாம் மற்றவங்களாம் அரசியல் பார்த்தாங்க, நாங்கள் அதை பார்க்கல. தலைவர் திரும்ப அதை பார்க்கல. எங்களுக்கு சொன்னார் எல்லாரும் களத்தில் இறங்கி போராடணும், பிரச்சனைகள் பண்ணணும், அவரே நேரடியாக பண்ணார். அப்போது தலித் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்போ நீங்கள் ஊடகங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் இந்த பிரச்சனைக்கு இவங்களுக்கு ஒதுக்கி வச்சிட்டோம், அதனால் வேறு மற்ற பிரச்சனைகள் இவங்கள்ட்ட கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை. மற்ற அரசியல் கட்சிகள் ஏன் பேசணும்னு கேட்குறீங்க, அது நியாயம் தான். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டிருக்காங்கன்னு திரும்ப ஒரு வேதனையை தெரிவிக்கிறார். இது எல்லாத்தையும் சமரசம் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்குறேன். பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை காரணத்துக்காக தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல் தொடங்கி எல்லாத்துக்குமே திரும்ப சமரசம் ஆகிட்டாரு. இல்லை, சமரசமே இல்லை. அதுக்குன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தாமல் இருக்குமா? இப்போ வேங்கவேல் பிரச்சனை எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு. அந்த பிரச்சனை நடந்த உடனே எங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் நேரடியாக களத்துக்கு போனாங்க. அதுக்கு பிறகு கட்சி தோழர்களெல்லாம் போனாங்க. தலைவர் திருமாவே நேரடியாக போய் அங்கே பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய வீட்டில் உணவு அருந்தினார், தண்ணி குடித்தார். வேறு யார் போனாங்க? அப்போது போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் புதுக்கோட்டையில் நடந்தது. ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி ஒரு மிகப்பெரிய அதிர்வை உருவாக்கக்கூடிய ஒரு போராட்டம் நடந்தது. மெட்ராஸில் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்த அரசு கூட்டணியில் இருக்கிறோன்றதுக்காக சமரசமாக போய் எங்களுடைய போராட்டத்தை எதுவுமே நாங்கள் முடக்கலையே, நிறுத்தலையே. அப்போது போராட்டம் என்று வந்தால் ஆளும் கட்சியாக திமுக இருந்தாலும் சரி, உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, மறுக்கப்படுகின்ற பொழுது களத்தில் இறங்கி போராடுறோம். நாங்கள் கேட்குற கோரிக்கைகள் எல்லாவற்றிற்கும் உடனடியாக இந்த அரசு செவிச்சாய்ச்சி எடுத்து கூட்டணியில் இருக்கிறதாலே எங்களுக்கு எல்லாவற்றையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க அப்படின்னு இல்லை. ஒரு வளர்கின்ற கட்சிக்கு எப்படி நெருக்கடி இருக்குதோ அந்த நெருக்கடியோடு தான் கூட்டணியில் இருக்கிறோம். சில நேரத்தில் தலைவர் அவர்கள் வருத்தத்தை வெளிப்படுத்துகிறாரு. வருத்தத்தை வெளிப்படுத்துவதும் நடக்க தானே செய்யுது. அதனால் போராடும் போதும் எதிர்க்கும் போதும் எல்லாமே எல்லா நேரத்திலும் சரியாக இருக்குது. இதெல்லாம் கணக்கு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு ஒற்றை புள்ளியில் நிற்குது. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒற்றை புள்ளியில் நின்று பாஜகவை எதிர்க்கணும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் தலைவர் அவர்கள். அந்த அடிப்படையில் திமுக அந்த எதிர்ப்பில் உறுதியாக நிற்குது. நீங்கள் சொல்ற மாதிரி எல்லா கதவையும் திறந்து வச்சு நான் காத்திருக்கல. தேர்தல் பேரம், வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி தேச நலன் முக்கியம்னு திரும்ப சொல்கிறார். திமுக அதே ஆங்கிளில் கூட்டணி கட்சிகள் அணுகுதான்னு கேட்குறேன். இல்லை, அந்த கேள்வி நீங்கள் திமுக கிட்டையும் கேட்கணும். நாங்கள் மட்டுமே இதுக்கு பதில் சொல்ல முடியாது.
திமுகவுக்கும் எங்களுக்குமான உறவு கொள்கை ரீதியான உறவு தேர்தல் கூட்டணிக்காக இருக்கக்கூடிய உறவு. நாங்கள் ஆட்சியில் பங்கெடுக்கல. எங்களுக்கு கேட்குறீங்கல்ல, அதை தான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் எங்களுக்கு வலிமை வரல அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் திரும்ப அவர்கள் சொல்கிறார். நாங்கள் படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இருக்கின்ற குறைந்தபட்ச உரிமைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு பெரிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை நிர்பந்திக்க முடியாது. விசிக துணையின்றி திமுக ஜெயிக்க முடியாதுன்றது யதார்த்தம் தானே? உண்மைதான். அது இல்லை, அது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைதான். ஆனால் இந்த மனநிலை வந்து திமுக கிட்டேயும் வரணும். அவங்கக்கிட்ட வந்து மற்றவங்களும் அதை பற்றி கேட்கணும். ஏன்னா இதுக்கு நாங்களே திரும்ப திரும்ப பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஊடகமும் போயிட்டு திமுக தலைவர்களை பார்த்து கேட்குறதில்ல. அவங்க கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய பதிலுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியும். நாங்கள் வந்து அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடத்தலை. திமுகவோடு கூட்டணி ஆட்சியில் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு தலைவர் அவர்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை. சீட்டு ஒதுக்கீடு மட்டும்தான் பேசிகிட்டு இருக்குமே தவிர எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு பேசவே இல்லை. ஆட்சியில் பங்கு என்பது மூப்பனார் காலத்திலேருந்து தலைவர் பேசுகின்ற ஒரு கொள்கை முழக்கம். அது எதிர்காலத்தில் அதுக்கான வாய்ப்பு வரும்போது அதை பேசுவார். இப்பொழுது அதற்கான தேவை வரல. அப்படி தேவை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட பேச வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்குது. அவங்க அதை அங்கே கேட்டு பார்க்கட்டும், என்ன பதில் வருதுன்னு சொல்லட்டும். இல்லை, நீங்கள் என்ன தான் பாஜக எதிர்ப்புன்னு சொன்னால் கூட திமுகவும் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருந்தால் கூட இந்த விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம், கூடுதலாக சீட்டு கேட்டாலும் தர மாட்டோம், அமைச்சரவையில் பங்கு தர மாட்டோம், காங்கிரஸோட நாங்கள் அமைச்சரவையில் இருப்போம், இங்கே யாருக்கும் அமைச்சரவை தர மாட்டோம் அப்படின்றது தெளிவாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் விசிக போடுற கூட்டணி கட்சிகள் வந்து பாஜக எதிர்ப்புன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் சமரசமாக்கிட்டீங்களான்னு கேட்குறேன். அதுதான் சொல்கிறேனே, இது வந்து ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை. நீங்கள் இது வந்து பல நாள் பேசப்படுகின்ற பிரச்சனை தான். இது வந்து ஒரே நாளில் நாங்கள் வந்து எங்களுக்கு கூட்டணியில் நீங்கள் கூட்டாட்சியில் ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் திரும்ப அவர்கள் கேட்க, இது சரியான தருணம் தோணலையா உங்களுக்கு? இல்லை, இது சரியான தருணமே இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ எலெக்ஷன் நாளைக்கு அடுத்த வாரமாக நடக்க போகுது. இன்னும் 10 மாதம் இருக்குது எலெக்ஷன். அதான் சார், இப்போவே கேட்க ஆரம்பிச்சு தானே கரெக்டாக இருக்கும். அது அவர் முடிவு பண்ணுவார், எப்போ பேசுறது எப்போ பேசக்கூடாது என்பதை தலைவர் முடிவு செய்து அறிவிக்கின்ற விஷயத்துக்கு நாம் வந்துக்கிட்டு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தலைவர் வந்து மற்ற பெரிய கட்சிகளுடைய கூட்டணி வைக்கின்ற பொழுது அவர் தொலைநோக்கோடு சில திட்டங்கள் முன் வச்சு தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் எடுக்கப்படுற முடிவுகளுக்கு தான் நாங்கள் விளக்கம் சொல்ல முடியும். ஸோ ஊடகங்களுடைய யூகங்களுக்கு தொடர்ந்து எங்களால் பதில் சொல்ல முடியாது. இல்லை, திமுக வந்து தனிப்பெருமுனை கிடைச்சாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்குது. தனிப்பெருமுனை கிடைக்காட்டியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அது கடந்த காலத்தில் நிகழ்த்தியும் காட்டியிருக்கு. மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றதுல தெளிவாக இருக்குது. விசிக போன்ற கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டால் கூட அதை எந்த நேரத்தில் வெளிப்படுத்தணும்னு வந்துருக்குல்ல, அது காலம் கடந்து பார்ப்போம், வர்றப்ப பார்ப்போம். இல்லை, அதுதான் இப்போ வந்து அவங்க வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டியில் திமுக அரசாங்கம் இருக்குது. அவங்க ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்குது. மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தால் மட்டும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு சூழல் வந்த பிறகு தான் நாங்கள் அதை பற்றி பேசவே முடியும். மைனாரிட்டி அரசாங்கம் வரலையே. இப்போ அவங்க நல்ல வந்தப்போ கூட கொடுக்கல யாருக்கும். இல்லை, அப்போ எங்களுக்கு வந்து எங்களுக்கு அப்போ நாங்கள் அங்கே இல்லையே. இப்போ தான் ஒரு 15 வருஷமாக திமுக கூட்டணியில் இருக்கோம். அப்போ அப்படி ஒரு சூழல் வரும்போது தலைவர் என்ன முடிவு எடுக்கிறார் பார்ப்போம். உங்களுக்கும் அந்த நேரத்தில் சுவாரஸ்யமாக இருக்கும் கேள்வி கேட்கறதுக்கு. மைனாரிட்டி ஆட்சி வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம், அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போன்றீங்க. அப்படி சூழல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. ஒரு திமுக வந்து மெஜாரிட்டி ஆட்சியில் தான் ஒரு அறுதி பெரும்பான்மையோடு தான் அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அலையே அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து அந்த அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகளும் மற்ற கூட்டணி கட்சிகளும் உதவி செய்யும். ஸோ ஒருவேளை நீங்கள் சொல்கிற ஒரு ஹைபாத்திக்கல் ஒரு கற்பனையான ஒரு சூழல் உருவானால் அப்போ தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய போக்கும் அமையும் நான் நினைக்கிறேன். அமித்ஷா சொல்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அங்கே அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்கான பேச்சுவார்த்தை போகுது, கூட்டணி அமைச்சரவைன்ற பேச்சுவார்த்தை போகுது. ஸோ இதுதானே சரியான தருணம். திமுக கேட்கறது இது ஒரு சரியான தருணம் தானே. அமித்ஷா அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அவங்க சொல்லும் போதே உங்களுக்கு தெரியணும் அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லைன்றதை மறைமுகமாக அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவை மக்கள் முற்றிலுமாக நிராகரித்திருக்கிறாங்க. ஒரு சீட்டு தான் அவங்க ஜெயிச்சு வச்சிருக்காங்க, 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒட்டுமொத்தமாக அதுவும் அந்த 4 எம்எல்ஏ யாரால் ஜெயித்தாங்கன்னா அதிமுக கூட்டணியால் தான் ஜெயித்தாங்க. தனியான அதிமுக அவர்கள் பெற்ற வாக்கு என்பது அதிமுகவின் வாக்கு தான். இது பாஜகவிற்கு என்று எந்த விதமான வாக்கு வங்கியும் தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ அதிமுகவுடைய கூட்டணியில் நின்று அவர்கள் ஓட்டு வாங்கினது மூலமாக தங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கிறதா அவங்க காட்டிக்கிறாங்க. ஸோ அதிமுகவை ஒரு ஆக்டோபஸ் மாதிரி இல்லைன்னா ஒரு மம்மி மாதிரி அவங்களுக்குள்ளே நோய்ஞ்சி அதிமுகவை அரித்து தின்னக்கூடிய ஒரு கட்சியாக தான் இன்றைக்கி பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போது அதிமுகவும் பாஜகவும் இணைந்து ஆட்சி அமைத்தால் கூட்டணி ஆட்சின்னு 50-50 கூட அவங்க சொல்லலாம். எப்படி வந்து மாயாவதிக்கு ஒரு ஆட்சி அவங்க விட்டு கொடுத்தாங்களோ அதுபோல் இங்கே வந்து விட்டு கொடுக்கக்கூடிய சூழல் மாதிரி அவங்க கற்பனை பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னா தாங்கள் ஆட்சிக்கு வரமாட்டோன்னு தெரியும், ஆனால் எதிரணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குவதற்கு இந்த மாதிரி டயலாகை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான பேச்சு தானே தவிர
இது ஒரு மூன்றாம் தர அரசியல் போக்கு தானே தவிர இது ஒரு ஜனநாயக பூர்வமான அணுகுமுறையாக அவங்கக்கிட்ட இல்லை. அதிமுக பாஜக கூட்டணியை ஆட்சி அமைக்கலன்றது செகண்டரி. நீங்க சொல்ற மாதிரி திமுக கூட்டணிக்கு நெருக்கடியை கொடுப்பதற்காக கூட அமித்ஷா அந்த ஒரு டாக்டிக்ஸை பயன்படுத்துறோம். ஆமாம், இப்போ திமுக இறங்கி வருதா? இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே தலைவர் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது பிஜேபி சொல்லலை, 25 வருஷமா தலைவர் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இல்ல, அதை வெளிப்படுத்த இதை விட ஒரு சிறந்த தருணம் கிடைக்குமான்னு கேட்கிறேன். அதை தான் அந்த சிறந்த தருணமும் நீங்க சொல்றீங்க. சிறந்த தருணம் எது வரும்னு சொல்லிட்டு தலைவருக்கு தெரியும். அவர் அந்த நேரத்தில் அந்த தருணத்தை வந்து உருவானால் அப்போ அதை பற்றி அவர் கோரிக்கை வைப்பார். இப்போ என்ன தேவை இல்லை, திராவிட கட்சிகள் ரெண்டுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில இப்போ பாஜக உள்ள வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்குது. ஸோ இந்த நேரத்தில் விசிகா கேட்டால் அது கரெக்டாக இருக்கும், இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு. எதுக்கு பிஜேபி செய்கின்ற இந்த குயுக்தியான வேலைகளுக்கு நாங்கள் ஏன் பலியாகணும்? இல்லை, அது உங்களோட கோரிக்கை தானே, கோரிக்கை தான், கொள்கை தானே. கொள்கை வந்து சாதி ஒழிப்பு கூட தான் எங்கள் கொள்கை. நாளைக்கே சாதி ஒழிஞ்சிடும் நாங்கள் சொல்ல முடியுமா? கொள்கை அடிப்படையான செயல்பாடுகள் என்பது தொலைநோக்கு திட்டத்தோடு தொடர்புடையது. உடனடி செயல் திட்டத்தில் அது இணையாது. இப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பிஜேபி சொல்வது என்பதற்காக நாங்கள் ரியாக்ட் பண்ண முடியாது. நாங்கள் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றதில் ஒரு முக்கியம். ஏன்னா அது தமிழ்நாட்டின் நலன், தமிழ்நாட்டின் எதிர்காலம், தமிழ்நாட்டின் பொருளாதாரம், தமிழ்நாட்டின் பண்பாடு, வரலாறு எல்லாமே அடங்கியிருக்குது. பிஜேபியை உள்ள விடுவதன் மூலமாக இது எல்லாத்துலேயும் பாதிப்பு வரும். கீழடியில் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எங்கேயோ இருக்கிற சரஸ்வதி நதி யாருமே பார்க்கல. பூமிக்கு அடியில் கண்ணுக்கு தெரியாமல் ஓடுது சரஸ்வதி நதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நதியை வந்து கண்டுபிடிச்சி மீட்டு மேலே கொண்டு வர்றதுக்கு ஆயிரக்கணக்கான கோடியை கொட்டுறாங்க. ஆனால் இல்லாத ஒரு நதிக்கு இருக்கிறதா கற்பனையான ஒரு கற்பனையை சொல்லி அதுக்கு பணம் ஒதுக்கி வேலை செய்கிறாங்க. ஆனால் கீழடியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர் நாகரிகத்தை கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, நீங்கள் இன்னும் ஆதாரத்தை கொடுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆய்வுக்கூடங்கள் வந்து அதற்கான ஆதாரத்தை கொடுத்தப்போ கூட அந்த ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போது தமிழ்நாட்டு நலனுக்கு ஒட்டுமொத்தமாக எதிராக இருக்குது. பாஜகவின் எதிர்ப்புக்காக எந்த சமரசத்துக்கும் நாங்கள் தயார், வாங்கிக்கொள்ள தயார்ன்றீங்க. அதை பற்றி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. 6 சீட்டுன்றதை பற்றி அவர் சொல்லவே இல்லையே. பாஜகவை எதிர்ப்பதற்காக தமிழ்நாட்டின் நலனுக்காக எந்த சமரசத்துக்கும் தயாருன்னு தலைவர் சொல்கிறார் அப்படின்றதுக்கு நீங்கள் உள்ளர்த்தங்க சொல்லக்கூடாது. எங்களுக்கான வளர்ச்சியை கூட பல விதங்களில் வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். தலைவர் வந்து அதற்காக கட்டுப்படுத்தி வச்சுருக்காரு. அப்போது வந்து அது 6 சீட்டு அப்படின்னு சொல்கிறது அப்படின்றது சரியில்லை. அதுக்கு இப்போ தேவையும் இல்லை அதை பற்றி பேசுறதுக்கு. ஏன்னா எலெக்ஷன் தேர்தல் கிட்ட வரும்பொழுது எத்தனை சீட்டு அப்படின்றது முடிவு செய்யப்படும். பெரும்பாலும் நாங்கள் எதிர்பார்க்கறது இரட்டை இலக்கத்தில் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்தக்கான ஒரு தேர்தல் உக்திகளை வந்து தலைவர் வகுப்பார். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாம், இரட்டை இலக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த இரட்டை இலக்கத்தினுடைய அளவு என்ன என்பது தேர்தல் கூட்டணி பேரத்தின் போது தான் முடிவாகும். கடந்த காலத்திலே வாங்கியிருக்கீங்க இரட்டை இலக்கம்லாம்? ஆமாம், கடந்த காலத்தில் வாங்கியிருக்கிறோம். இந்த போன எலெக்ஷனில் 6 சீட்டு அப்படின்றது அவர்கள் ரொம்ப கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் பிஜேபிக்காக எங்களுக்கு கொஞ்சம் அப்சல்யூட் மெஜாரிட்டி வேணும் அப்படின்னு அவங்க கேட்டு. இந்த முறை அதே சார் கேட்பாங்க. இந்த முறை அப்படி கேட்கலாம், இருக்கலாம். அதுதான் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். ஆனால் அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டில் மிக பலவீனமான கட்சியாக இருக்கிறதால அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரு நல்ல ரிசல்ட்டே வரும், காத்திருங்க. அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலர் சிபிஎம் சண்முகம் சொல்றாரு, நாங்கள் போன தடவை தான் இருக்கிறதுலே கம்மியான சீட்டு வாங்கணும், கடைசி நேரத்தில் நாங்கள் தான் கையெழுத்து போட்டோம், 6 சீட்டு தான் கிடச்சிது, இந்த முறை நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம், கூடுதல் சீட்டு கேட்டு வாங்குவோங்கிறார். உடனே திமுகவை சேர்ந்த டிகே சிலங்கோன் வந்து அவங்களால தனிச்சு நின்று ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதே தானே உங்கள்கிட்டையும் கேட்பாங்க. அப்படி வந்து செய்யவே முடியாது. தனித்து நின்று எந்த கட்சியும் இனிமேல் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி வாங்க முடியாது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி. ஏன்னா மக்களுடைய மனநிலை வந்து பிரிஞ்சு இருக்குது. அது வந்து நாம் வந்து ஒரு வசதிக்காக சொல்லிக்கலாம், நாங்கள் எல்லாருமே அப்சல்யூட் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிஜேபி அசுர பலத்தோடு இருக்கக்கூடிய பாஜகவே இந்திய அளவில் இன்றைக்கி வந்து கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து கூட்டணி வைத்து கொண்டு தான் வெற்றி பெற முடியும், நாங்கள் தனித்து நின்று ஜெயிப்போம் அப்படின்னு இந்தியாவில் எந்த கட்சியும் இனிமேல் எப்படி சொல்ல முடியாது. ஸோ அப்படி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு டிகேஎஸ் அவர்கள் சொன்னது என்பது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மூத்த தலைவர் ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடாது. கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் அன்போடு நடத்தணும்னு நான் எதிர்பார்க்குறேன். 2016 விசிகாக்கு இருந்தது வெறும் 0.7% தான். திமுக கூட்டணிக்கு வந்ததுனால தான் இன்றைக்கி விசிகா அந்த இடத்துல இருக்குது, அங்கீகாரம் கிடச்சிருக்கு, மாநில கட்சின்ற அங்கீகாரம் கிடச்சிருக்கு. எங்களை விட்டுட்டு போனால் ஒன்றும் விசிகா அவ்வளோ பெருசாக ஜெயிச்சிட முடியாதுன்ற பேச்சுக்கள் வந்து அடிப்படுது. அரசியலில் பலவிதமான ஐயப்பாடுகள், சந்தேகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய வரும். எங்களுக்கு வந்து 1% ஓட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க? 2016 சொல்கிறாங்க. ஆமாம். அப்போது தனியாக நின்று எந்த கட்சியும் வந்து தனது பலத்தை நிரூபிக்க முடியாத சூழல் இருக்கின்ற பொழுது
விடுதலை சிறுத்தைகளுக்கும் அப்படி ஒரு சோதனை வைக்க முடியாது. நாங்கள் கூட்டணியில் தான் நிற்கிறோம். எவ்வளோ சீட்டில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்றது வந்து தலைவர் வந்து பேசும்போது கூட நியூஸ் 18ல் சொன்னார். ஒரு ஒரு கூட்டணி வெற்றி பெறுவது என்பது வெறும் கூட்டணி பலத்தினால் மட்டுமல்ல. சில நேரங்கள் பல்வேறு ஃபேக்டர்ஸ், பல்வேறு விஷயங்கள் அதில் வந்து வேலை செய்யுது. மக்களுடைய எதிர்பார்ப்பு, அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல், சில திட்டங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து வேலை செஞ்சு தான் ஒரு கூட்டணி வெற்றிகரமான கூட்டணியமாகுது. ஆனால் வலுவான கூட்டணி எப்போ வந்து அமையும் அப்படின்னா, மக்களுடைய நம்பிக்கையை பெறுகின்ற போது தான் அது வலுவான கூட்டணியாக மாறும். இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி வந்து வலுவான கூட்டணியாக மக்களுடைய நம்பிக்கை பெற்ற கூட்டணியாக இருக்குது. இப்போது எங்களுக்கான வாக்கு என்பது நீங்கள் 2001 கூட நாங்கள் வந்து எலெக்ஷனில் நின்று இருக்கோம், 99ல் நின்று இருக்கோம். அப்படி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் 2.5 வருஷத்துக்கும் எலெக்ஷனில் நின்றுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். அப்போ எங்களுடைய அனுபவம் என்பது வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அனுபவம் என்பது வேறு மாதிரி இருக்குது. அப்போ கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை வச்சுக்கிட்டு அதுதான் எங்களுடைய ஓட்டுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல் தான் முக்கியமான அனுபவமாக இருக்க முடியுமே தவிர, கடந்த காலங்களில் நடந்த எல்லா தேர்தல்களும் அனுபவமாக இருக்க முடியாது. அது ஒரு அனுபவம் தான். ஆனால் இந்த தேர்தலுக்கான அனுபவம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலிலேயும் எங்களுக்குன்னு ஒரு படிப்பினை இருக்குது. அந்த படிப்பினையை நாங்கள் எடுத்துக்கிட்டு தோற்றுருப்போம். அதுக்கான படிப்பினையை எடுத்துக்கிட்டு அதை சரி செஞ்சு இருக்கிறதுக்கான வேலையை மாநிலம் முழுவதும் செஞ்சுக்கிட்டே வரோம். அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் வந்து எங்களை மேம்படுத்திக்கிட்டே வரோம். இப்போ உறுப்பினர் சேர்க்கை நடத்தணும், அதுக்கான திட்டத்தை முழுக்க என்கிட்ட தான் கொடுத்தாரு. நான் தான் வந்து தமிழ்நாடு முழுக்க நடத்தினேன். அப்போ வந்து கட்சியில் வந்து 45 லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்தாங்க. அப்போ வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த உறுப்பினர் எண்ணிக்கையே 1 கோடி தான். அவர்களுக்கு 1 கோடி, இவர்களுக்கு 1 கோடினா எங்களுக்கு 45 லட்சம் பேர் ரெக்கார்டோடு இருக்குது. அப்போ அந்த 45 லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்த விஷயத்தை சோலை அவர்கள் நக்கீரனில் பெரிய கட்டுரையாகவே எழுதினார். ஸோ அப்படி வந்து படிப்படியாக வளர்ந்துருக்கும். ஒருவேளை விசிக தனிச்சு இது வரைக்கும் நிற்காதனால குறைச்சி மதிப்பிடப்படுதுன்னு நினைக்கிறீங்களா தமிழக அரசியலில்? அதுவும் காரணமாக இருக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, நாங்கள் அதை மறுக்கவும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு சோதனையை வந்து எல்லா கட்சிகளும் இன்றைக்கி வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் அதில் தேராது. விசிக கிடைத்த மாநில அங்கீகாரம் திமுக அவர்களுக்கு கிடைச்சது. திமுக இல்லைனா 4 எம்எல்ஏ கிடையாது, இன்றைக்கி 2 எம்பி கிடையாது. அதை வந்து நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம். ஒரு வகையில் ஏன் ஒத்துக்கிறோம், திமுக கூட்டணியில் இருந்தது எங்களுடைய வாக்குகளில் திமுகவின் வாக்குகளும் இருக்குது. அதை நாங்கள் மறுக்கவே இல்லையே. திமுக வெற்றி பெற்ற வாக்குகளும் விடுதலை சிறுத்தைகள் வாக்குகளும் இருக்குது. இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவங்க எப்படி நினைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. நினைக்காம எப்படி இருக்கும்? தலைவரை வந்து அதாவது தலைவருடைய பிறந்த நாளுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசினார். ஒரு முறை பெரியார் தெருவில் நடக்கும்போது பேசின பேச்சில் வந்து அப்பயே சொன்னார், இன்றைக்கு நான் முதல்வராக இருப்பதற்கு காரணம் தலைவர் திருமா அவர்களுடைய உழைப்பும் அவருடைய அர்ப்பணிப்பும் கூட்டணியும் தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. மேடை பேச்சுக்கு மட்டும்தான் அதெல்லாம் பயன்படுது. அதை வேற எங்க வந்து சொல்லணும் உங்களுக்கு? வேற எங்க சொல்ல கூடுதல் சீட்டு கொடுக்கறதுக்கோ ஆட்சியத்தில் பங்கு கொடுக்கறதுக்கோ தயாரா இல்லை. அது அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, அப்போ பார்ப்போம். அதில் இதை வந்து திமுக என்டோர்ஸ் பண்ணாமல் இல்லை, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சில தொண்டர்கள் சில தோழர்கள் அவங்க திமுகவில் இருக்கிறவங்க பேசுகிறதெல்லாம் கணக்கு வராது. முதல்வர் என்ன பேசினார், திமுகவின் தலைவர் என்ன பேசினார், விடுதலை சிறுத்தைகளால் தலைவர் திருமாவால் நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ சுப்ரீம் பவரே அவங்க கட்சியில் பேசிட்ட பிறகு மற்றவங்களை பேசுறதை பற்றிலாம் நாங்கள் பெருசாக கணக்கில் எடுத்துறதில்லை. ஸோ நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு வருகின்ற தேர்தலில் எப்படி நடக்குதுன்றது அரசியல் சூழலை பொறுத்து தான் சொல்ல முடியும். 2021 மாதிரி இந்த முறை வந்து ஜெல்லாகாது, விசிகே டிஎம்கே அலையன்ஸ் வந்து ஜெல்லாகாது, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது அப்படின்னு பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த அரசியல் விமர்சகர்கள்ன்ற பேரில் நிறைய வந்து கதை சொல்லிடுறதுங்க நிறைய பேர் இருக்காங்க. விசிகே வந்து வெற்றி பெறவே பெறாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த தேர்தலெல்லாம் சொன்னாங்க. 6 தொகுதியில் 1 தொகுதியில் ஜெயிக்காது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி என்னாச்சு? 4 தொகுதியில் ஜெயித்தோம். அந்த தொகுதியை அந்த பானை சின்னத்தை வச்சுட்டு தான் இப்போ 2 தொகுதியில் நின்னோம். புது சின்னத்தில் நிற்கிறாங்க, இவங்க 2 பேருமே தோற்று போயிடுவாங்க அப்படின்னாங்க. 2 பேருமே வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்று இன்றைக்கி சின்னமும் உறுதியாயிடுச்சு. ஸோ அரசியல் விமர்சகர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் வந்து அந்த நேரத்தில் சில கிலுகிலுப்பை ஏற்படுத்தலாமே தவிர அரசியல் முடிவுகளின் மீது அது தீர்மானகரமான தாக்கத்தை உருவாக்காது. அந்த அடிப்படையில் வந்து ஏன்னா கள நிலவரம் என்பது வேறு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஊடகங்களில் திமுக எதிராக எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? களத்தில் திமுக எதிரான அலைகளே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? களத்தில் எல்லா ஆட்சிக்கும் எந்த ஆட்சி வந்தாலும் 100% நன்மையே செய்யக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரதான் செய்யும். அதை அவர்களே மறுக்க மாட்டாங்க, திமுகவே மறுக்க மாட்டாங்க. அப்போ வந்து அப்படி இருக்கின்ற சூழலில் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சிக்கு வந்து இன்கம்பன்சி இல்லாமல் இருக்க முடியுமா? எதிர்ப்பு மனநிலை இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் ஒரே ஸ்கேலில் இருக்காது. மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒரே ஸ்கேலில் இல்லாததால் வேரி ஆகுது, மாற்றங்கள் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் வந்து இவங்க ஒரு கொள்கை ரீதியான திட்டங்களை வகுத்து நடைமுறை சார்ந்த திட்டங்களை வகுத்து
மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகுன்ற போது பல பேருக்கு அதிருப்தி இருக்கலாம், சில பேருக்கு அதிருப்தி இருக்கலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி அவங்களுடைய திட்டங்கள், அவங்களுடைய நடைமுறைகள் பொறுத்தெல்லாம். இந்த இன்கம்பன்சின்றது எதிர்ப்பு நிலை என்பது எல்லா ஆட்சிக்கும் இருக்கும், அது திமுகவுக்கு இப்போ இருக்கும். அதை சரி செய்யறதுக்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க எப்படி இருந்தாலும். விசிக கூட்டணி தான் ஜெயிக்கும், அதான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு திரும்ப பேசியிருக்காரு. ஒரு காலத்தில் பாமக பேசினா அதே பேச்சு. இது மமதையா யதார்த்தமா? யதார்த்தம், எந்த விதமான பூசி மெழுகலும் இல்லாத யதார்த்தமான உண்மை. அந்த அடிப்படையில் தான் அதை அவர் சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும்னு அவர் எப்போவுமே சொல்லலை. ஆனால் எடுத்து பாருங்கள், கடந்த சட்டமன்ற தேர்தல், கடந்த நாடாளுமன்ற தேர்தல், அப்போது இந்த மாதிரி தலைவர் திருமாவர்கள்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது அனுபவத்தின் அடிப்படையில் தான். அதுக்கு முன்னாடி அவர் அப்படி சொல்லலை. அனுபவம் 2 தேர்தலில் வந்து வெற்றிகரமான கூட்டணியை வந்து அமைச்சு காட்டியிருக்காரு. அந்த அடிப்படையில் சொன்னது என்ன தப்பு? பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ அதை சொல்லட்டுமே, அவங்க சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க கட்சியை காப்பாற்றிட்டு உள்கட்சி சாண்டியில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க தாண்டி வரும்போது அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு தலைவர் சொன்ன வார்த்தைகள் என்பது 100% உண்மை. அந்த உண்மைக்கு எப்பவும் மதிப்பு இருக்கும். விஜய் வந்து அரசியலுக்கு வந்தப்போ திருமாவர்கள் வரவேற்றிருந்தார், அன்பு இலவல் அப்படின்னு கூட பாராட்டியிருந்தார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் முழங்கினப்போ அதையும் வரவேற்றிருந்தார். நேற்றைய பேரணியில் வந்து ஒரு பதட்டம் தெரிஞ்சதோ அப்படின்னு சொல்கிறார். பதட்டமே தெரியல. நான் மேடையிலே இருந்தேன், முழுக்க அந்த உரையை கேட்டேன். விஜய் வந்து அவர் அரசியலுக்கு வரும்பொழுது அவர் வரவேற்பது என்பது இயல்பாக எல்லா தலைவர்களும் ஒரு வாழ்த்து சொன்னாங்க. உதயநிதி கூட சொன்னார், இல்லை நண்பர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததை வரவேற்கிறேன். இல்லை பேருக்கு சொன்னார் உதயநிதி, உளமாற சொன்னார் திரும்ப. ஆனால் இப்போ வந்து அதோட ஓட்டுகள் விஜய்கிட்ட போயிடும் அப்படின்னு. அதுபோல வந்து தேர்தல் நெருங்க சில நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ள வேண்டியது எல்லா தலைவர்களுக்கும் இருக்கின்ற கடமை. அப்போ வந்து சினிமா மோகத்தில் வந்து இளைஞர்கள் திசை திரும்பிடக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா நீங்கள் சினிமாவை ரசிக்கிறீங்க, அதை நம்ம தடை சொல்ல முடியாது. ஒரு சினிமா ரசனையும் அரசியலும் இணையக்கூடாது. அப்படி இணையது மூலமாக என்ன நடக்கும்னா அரசியல் அது பெரிய நாசத்தை உருவாக்கிடும். ஏன்னா நேற்று வரையில் அவர் வந்து சினிமா வெளிச்சத்திலே இருந்தவர்கள், மக்களின் யதார்த்த நிலையை புரிந்து கொள்ளாதவர்கள், ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் தான் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. சினிமாவில் வேணும்னா ஒரே நேரத்தில் 10,000 பேர் அடிக்கலாம், 1000 பேரை கொல்லலாம், எல்லாரையும் கடலுக்கு அந்த பக்கம் கூட பறக்க விடலாம், அடித்து தூக்கி போடலாம். ஆனால் யதார்த்தத்தில் வரும்பொழுது ஒரு மனிதனால் சாதிக்க முடியாத விஷயம், ஒரு மனிதனை நேருக்கு நேராக பார்த்து திட்டக்கூட முடியாது. அந்த அளவுக்கு பண்பட்டு போயிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிற நேரத்தில் இந்த மக்களை பந்தாடுகின்ற ஒரு ஃபேண்டசியோட ஒரு தலைவராக கீழே இறங்கும்போது அவரையும் யதார்த்தமான நிலைக்கு கொண்டு வர வேண்டியது பெரிய தலைவர்களுடைய ஒரு பணியாகவும் இருக்குது. அப்போது இவர்களை பார்த்து சினிமா மோகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் திசை திரும்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு அக்கறையோடு தான் இதை சொல்கிறார தவிர நேரடியாக விஜய் எதிர்க்கணுன்ற தேவை விடுதலை வாக்கு வங்கி குறைந்து விடுமோ ஒரு அச்சம் திருமாக்கு இருக்குது அப்படின்னு. இல்லையே அப்படி இல்லையே. ஏன்னா வாக்கு வங்கி என்ன, விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி என்பது நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு வாக்கு வங்கி. அதில் வந்து சினிமா ஊடுருவிடும் நாங்கள் பயப்படல. ஆனால் பொதுவான வாக்கு வங்கியாக சேர்ந்த முதல் தலைமுறை உருவாகிறாங்களே, அந்த அவர்களுக்கு வந்து எந்த விதமான அரசியல் புரிதலுமே இல்லை. அவர்கள் வந்து ஒரு சினிமா முகத்தை பார்த்து போட்டுறக்கூடாதுன்னு அவர்கள் விடுதலை சிறுத்தைகளாகவும் அவங்க இல்லை, திமுகவும் இல்லை. அவங்க வந்து முதல்ல வரும்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சது சினிமா விஷயம் தான். பட் அவர்களை நோக்கி சொல்லப்பட்டது தான் அது. ஒட்டுமொத்தமான எல்லா இளைஞர்களையும் நோக்கி சொல்லப்பட்டதில்லை, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை நோக்கி சொல்ல. விஜயோட வருகை பாமக விசிகாவை பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஸோ பட்டியலின வாக்குகள் வந்து விஜய்க்கு பெரிய அளவில் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அதை வந்து எதிர்க்கத்தான் இல்லை அதை வந்து சரி செய்யத்தான் இல்லை, அது எல்லாமே சொல்லப்படுகின்ற கருத்து தானே தவிர யதார்த்தமான உண்மை இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு தான் நாங்கள் இப்போ அவருடைய குறியே இருக்குது. விஜய்க்கும் அதுதான், முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு 25 வயசுக்கு மேலே தெளிஞ்சிடும், அரசியல் தெளிவு வந்துடும். அவங்கள வந்து நீங்கள் எதுவும் மயக்க முடியாது. அப்போ எல்லாருமே அவங்கள தான் குறி வைக்கிறாங்க. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தலைவர் திருமா அவர்கள் காட்டுறது என்னென்னா, இளைஞர்களை வந்து அரசியல் படுத்துவதற்கு நிறைய பேச வேண்டியது. இப்போ உங்கள்கிட்ட ஊடகங்களை பேசுவதை போல் நிறைய பேச வேண்டியது, பேசி அவர்களை பயிற்றுவிக்கணும். அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாரே தவிர ஒரு விசிகனுடைய வாக்கு வங்கி விஜயால் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அது அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் சொல்லப்படுகின்ற சில திசை திருப்பல் கருத்துக்கள் தான். அதுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. நன்றி சார், உங்களை நன்றி.